ஒரு அப்பாவும் பையனும் 2003 வேர்ல்டு கப்பில் இந்தியா தோக்குற மாதிரி பார்க்குறாங்க. அப்போ அந்த பையன் அவங்க அப்பா கிட்ட ஒரு நாள் நான் இந்த இந்தியாவை ஜெயிக்க வைப்பேன்னு சொல்லி சத்தியம் பண்ணுறான். அப்போ அவங்க அப்பாவுக்கு தெரியாது அவன் சும்மா ஒன்று அந்த வார்த்தையை சொல்லலைன்னு. 30 days 30 குட்டி ஸ்டோரியில் இன்னைக்கு டே 10 இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான குட்டி ஸ்டோரிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1988 டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் தான் விராட் கோலி பிறக்கிறாரு. சின்ன வயசில் டெண்டுல்கர் மாதிரி ஆகணும்னு ஆசை. இவர் தெருவில் ரொம்ப நாளாக கிரிக்கெட் விளையாடுறத பார்த்து இவங்க அப்பா ஒரு அகாடமியில் பையனை சேர்த்து விடுறாரு. அண்ட் அந்த இடத்துல விராட் தான் யாருன்னு எல்லாருக்கும் நிரூபித்தான். அகாடமியில் டாப் பர்ஃபார்மன்ஸை கொடுத்ததுனாலே இந்தியா அண்டர் 19 டீமில் செலக்ட் பண்ணுறாங்க. இவர் ஒரு அக்ரெசிவ் பிளேயர். ஒவ்வொரு மேட்சும் ஆக்ரோஷமாக தான் விளையாடுவார், எஸ்பெஷலி பேட்டிங். அப்போ தான் இவருக்கு ரஞ்சி காஃபியில் விளையாட ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இது இவரோட பல நாள் கனவு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அன்றைக்கி தான் இவங்க அப்பாவும் இறந்து போகிறாரு. மேட்சுக்கு வரமாட்டார்னு சப்ஸ்டியூட் முதல் கொண்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் அன்றைக்கி இவர் ஸ்டேடியம்குள்ளே போனார். அந்த மேட்ச் மட்டும் 90 ரன் எடுத்து அவங்க அப்போட ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணுறாரு. அந்த கமிட்மெண்ட் தான் ரெக்கார்ட் மேக்கர்னா விராட் கோலி ஆனால் ரெக்கார்ட் பிரேக்கர்னு சொல்லி இடத்துக்கே கூட்டிகிட்டு வந்துச்சு. இன்னைக்கு விராட் கோலி பண்ணாத சாதனை கிடையாது, கொடுக்காத ரிவெஞ்ச் இல்லை. 2011 வேர்ல்டு கப்பில் செஞ்சுரி அடித்து இந்தியாவை ஜெயிக்க வச்சு 22 வயசில் அவங்க அப்பாவுக்கு பண்ண சத்தியத்தை காப்பாற்றினாரு. சாதாரண மிடில் கிளாஸ் பையன் ஒரு சத்தியத்தினால இன்னைக்கு இந்த உலகத்தில் மிகப்பெரிய கிரிக்கெட்டராக இருக்கான். அவர் தான் தி கிங் விராட் கோலி.